நாட்களிலே நாம் ஜீவிக்கிறோம் என்பதை வெளிச்சம் பெற்றவர்கள் மட்டும்தான் அறியலாம். வேத புத்தகம் வாசிக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்காது. வேத புத்தகம் 50 வருஷத்துக்கும் வாசிக்கலாம். வேதவாக்கியங்களை வாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் உண்மை வெளிப்படாது. நோ, அப்படியாக சொல்லவில்லை. If you read my word, you shall know the truth, or you will be my disciple. என் வார்த்தைகளை வாசித்தால் no way, அப்படி எந்த இடத்திலையும் இல்லை. ஸோ நேற்றைய தினத்திலும் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இந்த தேர்தலில் இருந்து அமெரிக்கா நாங்கள் அதிவுந்த தேவனை தொழுது கொண்டு அவரது மகன் இயேசுவது மெஷாயா அவருக்கு பின்னே போகிறவர்கள், அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை, அவரே வழி. நான் தான் வழி. என்ன வழி? உண்மையின் வழி. பொய்யர்களுக்கு இடமில்லை. பொய்யர்கள் கடைசியிலே ஒரு வார்த்தையை கேட்பார்கள், நான் உங்களை அறியேன். அவ்வளவுதான். இதில் எந்த பகுதியும் இல்லை, எந்த விதமான ஒரு குற்றப்படுத்துதலும் இல்லை. That is the truth. இயேசுவா சொன்னார், உண்மையை விரும்புகிறவர்களை எனக்கு செவி கொடுப்பார்கள். சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். இவையாவும் நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரத்திலே 35 தொடக்கம் நீங்கள் வாசிக்கலாம். அந்த நேரம் இருந்த சீசருக்கு பைலட், சீசருக்கு இருந்த பைலட் அவர் உண்மை தெரியவில்லை. இப்பொழுதுமே எத்தனையோ அரசாங்க அதிகாரிகளுக்கு உண்மை தெரியாத மாதிரி, ஜனாதிபதிகள், பிரதம மந்திரியும் நோ 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 நோ. மெய்யான ஒரே தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். கவனமாய் இயேசுவா சொன்னார், மெய்யான ஒரே தேவனாகிய உண்மையும். யோகனான் 17:3. There are not 2 gods and 3 gods. Well, கிறிஸ்தவர்கள் ஆதியிலே தங்களுக்கு ஒன்று காணாது இன்னும் 2 தேவர்களை ஏற்படுத்தினார்கள். ஒன்று அவருடைய மகன், அவரும் தேவன், அவரோடு சமன். அடுத்தது இல்லாத ஒரு இடத்தை ஒரு 3வது இடம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர் வச்சு, பேருமில்லை, ஊருமில்லை, ஒன்றுமே இல்லை, அவரை அதி உயர்ந்த தேவனோடு மகனோடு சமமாக்கினார்கள். There came the deceptive doctrine of Trinity, which is not in the Bible. வேத புத்தகத்தில் இல்லாத தெரிய போதனை என்று சொல்லி கொண்டு வரப்பட்டது. 325 தொடங்கி 381 முத்திரை போட்டார்கள். இன்று வரை அந்த பொய்யை விசுவாசித்திருக்கிறார்கள். எத்தனையோ பொய்யை விசுவாசித்திருக்கிறது போல. பெரும்பாலான கத்தோலிக்க ஜனங்களுக்கு தெரியாது, திருமணம் ஆணுக்கு பெண்ணுக்கு இடையிலேதான். ஆணும் ஆணும் தேவனுக்கு அருவருப்பு. அப்படிப்பட்டவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். That's in the Bible. That's in the Roman Catholic Bible.
So அதை ஏற்றுக்கொண்டார்கள். And many lies they will accept it. Interesting, we are studying about the truth. உண்மையை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். யேசுவாவே உண்மை, அதி உயர்ந்த தேவன் உண்மை, அவரது வார்த்தை உண்மை. யோவான் 17:17. அவரது மகன் உண்மை. யோவான் 14:6. உண்மை உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். கிறிஸ்தவர்களால உண்மை உள்ளவன் அவனோ, சத்தியமானவனோ, அவருடைய ஆவியினாலே பிறந்தவன் அவனோ, உண்மையின் வாசலுக்கூடாக போனவன் அவனோ, அவன் உண்மைக்கு செவி கொடுப்பான். We are living in the day of people have swallowed lies. பொய்களை விழுங்கி இருக்கிறார்கள். பாம்பு ஒரு மிருகத்தை விழுங்குற மாதிரி ஏவாள் விழுங்கினால் ஏதேனில்லை அந்த பாம்பு கொடுத்த நஞ்சை தேவனுடைய வார்த்தையை உண்மையை தள்ளிவிட்டால், வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் அல்ல, ஆதாம் திறந்த கண்களோடு தேவனுடைய உண்மையின் வார்த்தையை தூக்கி அறிந்தார். எனக்கு அப்படி ஜன கூட்டங்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனம் எனப்பட்ட குரூப்புக்குள்ள 2 பிரிவுகள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆராய்ந்து பார். ஒரு பிரிவு உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவர்கள். Like I was a Roman Catholic and I believe all kinds of things. Whatever the church taught me, சபையானது கற்றுக் கொடுத்து சிறு வயதில் இருந்து நான் நம்பினேன். எல்லாவற்றையும் அவருடைய உண்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எத்தனையோ பொய்யான காரியங்களை நான் நம்பினேன் என்று எனக்கு தெரிய வந்தது. இப்ப நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். உண்மைக்கு பின்னால போக போகிறீரா அல்லது பொய்களுக்கு பின்னால போக போகிறீரா? நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். உலகம் பொய்யர்களால் நிறைந்து இருக்கிறது. ஏன் அப்படியாய் தேவன் எழுதி வைத்து இருக்கிறார். நாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறோம். உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் இருக்கிறது. பிசாசின் வல்லமை என்றால் பொய்களும் வஞ்சிப்பும். பொய்யும் வஞ்சிப்பும். முதலாம் அருளப்பர் 5:19 எடுத்துப்பார். இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் 4 புத்தகங்களிலே இருந்து நற்செய்தி புத்தகங்கள், Matthew, Mark, Luke and John, அருளப்பர், யோவான், whatever, உனக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கொள். நான் இதில் இருந்து உண்மையை சொல்லும் பொழுது நீ எடுக்க மாட்டேன் என்று சொல்லி என்னை அதுக்கு பதிலாக எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு கோபமடை இருந்தால் உனக்குள்ளே பேய், உன் தகப்பன் பேய், பிசாசு. ஏன் அப்படியான சூழ்நிலையிலே இயேசுவா கொண்டு வந்த உண்மையை அதி உயர்ந்த தேவனிடத்தில் இருந்து எதிர்த்தார்கள். We're not going to listen to you. We know you have a demon. உனக்குள்ளே பேய் என்று எங்களுக்கு தெரியும். நான் கேட்டுக்கொள்ள மாட்டோம். உண்மை அறிய விரும்புகிறவர்கள் 8ஆம் அதிகாரத்தை முதல்ல வாசிச்சு பார். யோவான், I know some of you people, you love that from the time I taught you. தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த ஒரு மனுஷனாகிய என்னை கொல்ல பார்க்கிறாள்.
யோவான் 8:40 ஜான். இவர்கள் வேறு ஆடை அணிந்து தேவாலயங்களிலே உட்கார்ந்திருந்து சந்தி வழிகளிலும் பிரதான இடங்களிலும் ஜெபப்பள்ளியும் அப்படி ஜனங்களுக்கு தங்களை பெரிய பக்திவான்கள் என்று காண்பிக்கவும் விரும்பிய அந்த யூத வழிபாட்டிலே இருந்த இவர்கள் எப்படியாவது நீ கூப்பிடு அவர்களை பரிசேயர், சதுசேயர் and வேதபாரகர்கள், the scribes, those who teach the Bible, the scribes, வேதபாரகர். அதுல ஒரு ஆள் இரவு நேரத்தில் இயேசுவாவை தேடி வந்தது. நிக்கோதேமு, உனக்கு தெரியுமா, உண்மையை விரும்பாவிட்டால் நீ பார்க்கறதுல பிரயோஜனமே, உனக்கு நியாய தீர்ப்பு தரமா வரும். Because the more you listen and the more you shut your heart, உண்மையை கேட்டு 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 நான் எந்த விதமான ஒரு சபையின் போதனையோ அல்லது ஒரு மனுஷனின் பாரம்பரியத்தையோ நான் அறிவிக்கவில்லை. இயேசுவா கொண்டு வந்த டாடி கொடுத்து அனுப்பிய வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். And this is not something that I chose. நான் தெரிவு செய்த காரியம் அல்ல. I ran when he called me. No, I cannot. அவர் என்னை அழைத்த பொழுது நான் வெடிச்சழுதேன். எனக்கு தெரியும் 81 ஜனவரி 30 என்னால ஏறாது. I know it was said. எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இப்பொழுது எல்லாம் தெரிந்தது. நான் எங்கேயும் சொல்லவில்லை. உண்மையை நான் சொல்லும் பொழுது இருதயத்தை அடைக்காதே. இன்று அவரது குரலை கேட்பாயாகில். யார் குரல்? நல்ல மேய்ப்பனின் குரல். உன்ற மூன்றாம் ஆள் பரிசுத்தாவி அல்ல, ஒரே ஒரு பரிசுத்தாவி, டாடி மகனும். குரல் கேட்பது அவருடைய சீஷர்கள், அவருடைய ஆடுகள். நல்ல மேய்ப்பனின் குரல். டாடியோட எப்பொழுதும் இருக்கிறவர், ஒரே வீட்டிலே தங்குகிறவர், ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. எங்களுடைய ஐக்கியம் வீட்டோட அல்ல, ஆவி எனப்பட்டதோடு அல்ல. எங்களுடைய ஐக்கியம் ஆவியில் இருக்கும் டாடியோடும் மகனோடும். சத்தியமான அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். இயேசுவா சொன்னார் to Pilate. I love those words. இயேசுவாவுக்கு தெரியுமே எதுக்கு மறுபடி கொடுக்கணுமே, எதுக்கு மறுபடி கொடுக்க கூடாது. உண்மையா விரும்புகிறவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். Pilate, what is truth? உண்மை எது? சொல்லவில்லை. உண்மை எல்லாருக்கும் சொல்லப்பட மாட்டாது. உண்மையை விரும்புகிறவர்களுக்கு உண்மை அறிவிக்கப்படும். எங்கேயோ வெறுகலோ எங்கேயோ இருந்த ஒரு இந்து என்று நினைக்கிறேன், ஒரு லேடி பேய் பிடிச்சி அவ போட்டு நாசி நாசி என்ற அலக்கழிச்சு நித்திரையும் இல்லை ஒன்றும் இல்லை, பாம்பெல்லாம் சுத்துறது இரவைகளில். விடுதலை எங்கேயோ எல்லாம் போய் ஒன்று நடக்கவில்லை. கத்தோலிக்க கோயிலுக்கு கொண்டு போனார்கள், அங்கே இருக்கிறார்கள். கட்டி வச்சு போட்டு ஆட்டி ஆடி அந்த அடி பேய் அடிச்சு போறது இல்லை. இயேசுவா அப்படி சொல்லதில்லை, என் பெயரினாலே பேய்களை துரத்துவீர்கள். அந்த மாதிரி இளமையில ஒரு தேவன் இருக்கிறான், எனக்கு ஒரு தேவன் இல்லையே. ஒரு தேவன் இருந்தால் என்னை விடுவிக்கட்டும். ஐயோ, என்னால் தாங்க இயலாது. மனுஷிக்கு தெரிந்தது பேய்கள் உண்டல்ல, அவளை போட்டு நசிச்சு ஆட்டினது.
அவருக்கு தெரியும். ஒரு நாள் ராத்திரி இப்படி ஜெர்மனி, அவளுக்கு தெரியாது யார் தேவன் என்று. ஒரு சபையின் தெருவை காண்பித்து அதில் இவ போற மாதிரியும் எந்த பக்கத்தில் அந்த சபையின் மண்டபம் இருக்கிறது என்றதையும் காண்பித்து கனவிலே அவள் எழுந்ததும் ஒரு சகோதரியின் எடுத்து போய் இப்படி கருவடைய தெரியுமா, இப்படி அவள் சொன்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் உன்னை கூட்டி போகிறேன் என்று சொல்லி அந்த சகோதரியும் அந்த தாயுமாக பேய் பிடிச்சவளும் அந்த தெருவுக்கு போய் அந்த சர்ச் மண்டபத்துக்கு போய் அன்றைய தினத்திலேயே அதி உயர்ந்த தேவன் அவளுக்கு விடுதலை கொடுத்தான். உண்மை அறிய விரும்புகிறவர்கள் உண்மையின் தேவன் ஒருவர் இருக்கிறாரா, எனக்கு உதவி செய்யும். நீ எப்பொழுது கடைசியாக இப்படி கேட்டாய்? 1008 தேவர்களும் 1008 லட்சக்கணக்கான முண்டங்களும் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். The same way, just because the knowledge has increased, அறிவு பெருகி போனதுனால வஞ்சிப்பு இல்லாமல் போகுமா? No. அவங்க சாப்பிட்டதை முதல்ல நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி அறிவு. No. கல்வியும் அறியாது தேவன, வீரமும் அறியாது, செல்வம் பணமும் அறியாது தேவன. அவர் வெளிப்படுத்தாமல் எவரும் அவரை அறிய மாட்டான். அது உயர்ந்த தேவனாக ஒருவனை ஒருத்தியை இயேசுவா அண்டை உண்மை அண்டை கொண்டு வராவிட்டால் எவனுமே அவருக்கு கிட்ட வரமாட்டார், வர முடியாது. யோகனான் 6:44 வந்து அவரண்டை வந்ததுக்கு பிறகு அதி உயர்ந்த தேவன் கொண்டு வந்த தேவன் தமது மகன் இயேசுவா, அவரே உண்மை, அவரே வழி, அவரே வாழ்க்கை, வெளிப்படுத்தாமல் not a person is going to know. You may have been a Christian for 55 years. You'll not know you're just a Christian. But you don't know the Christ, the Messiah, the Son of the living Elohim. நீ அவரை அறியாமல் இருந்து நீ சாகலாம். இது கடைசி நாட்கள். எங்களுடைய நாட்டிலும் இந்த தொற்று நோய் எவ்விதமான ஒரு வேகத்திலே போய்கொண்டிருக்கிறது என்று செய்தி அறிவிக்கிறவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே உண்மை என்று நான் சொல்லவில்லை. In fact, most of the media is under the power of the devil. செய்தி ஊடகங்கள் எல்லாமே அநேகமானவை பேயின் வல்லமைக்குள்ளாய் அவன் அடைத்து வைத்து, அப்பதான் அவன் பொய்களை ஊதலாம். சொன்னாங்கள் இந்த நாட்களிலே இன்ட்ரெஸ்டிங், ஆச்சரியமானது, உண்மை வேத வாக்கியங்களில் இருந்து அது உயர்ந்த தேவன் உண்மை, அவரது மகன் உண்மை, அவரது வார்த்தை உண்மை. எப்படியாய் இந்த 4 புத்தகங்களிலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இன்றைக்கு யாரையும் சொல்லுவாங்க,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். உண்மையின் வார்த்தைகள் அவர் வாயிலே போடப்பட்டது. அவர் மகனாக இருந்து தம்முடைய சுயத்திலே ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. ஓ, இது பெரிய ஒரு ஆட்சி. அவரே உண்மை. உப்பின் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அல்லது சீனியை எடுத்துக்கொள். சீனி அதனுடைய தன்மையே இனிப்பு, உப்பு அதனுடைய தன்மை கைப்பு. இயேசுவா உண்மையை கொண்டு வந்த மட்டுமல்ல, அவரே உண்மை, அவரே தேவனுடைய வார்த்தை. அது இந்த தேவம் ஏற்கனவே சொன்னார், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன், அவருடைய வாயிலே என் வார்த்தைகளை போடுவேன், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை அழித்து போடுவேன் ஜனத்தின் இடத்திலே இருந்து. Destroy him. அதான் போடப்பட்டிருக்கிறது 3 தடவை எபிரேயர் புத்தகத்திலே. இன்று அவரது குரலுக்கு கேட்பாயாங்கில் வனாந்தரத்திலே கோபமூட்டின நாளிலே நடந்தது போல உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இன்று எனப்படும் அளவும் அவரது குரல் உயிர்ப்பிக்கும் ஆவியாகி எழுந்த நலமைப்பன், நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை, நானே உயிர்த்தெழுதல், நானே வாசல் என்று சொன்னவரின் குரல். அவர் ஏற்கனவே பேசிய காரியங்களை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இங்கே நீ ஏற்கனவே வாசித்திருந்தால் அவற்றை சிலர் பாடமாக்குவார்கள், மிச்சம் நல்லது. வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அந்தந்த நேரங்களுக்கு எங்களுக்கு தேவையானதை அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். 3ஆம் ஆள் நோ, 3ஆம் ஆள் இல்லை. அப்படி வர 3ஆம் ஆள் அது ஆதி கிறிஸ்தவர்களின் பொன் கண்டு குட்டி. மற்றபடியால் வஞ்சிப்பு, சுத்த வஞ்சிப்பு, பொய். உண்மை அது, பொய்யது என்று அறிய மனதாய் இருக்கிறவர்கள் மக்கெதோனியாவில் இருக்கிற அந்த சீஷர்களை போல பவுல் சொன்ன சரியா என்ன இது, நாள்தோறும் அதை ஆராய்ந்தார்களா? நாள்தோறும் பவுல் சொன்னவைகள் வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு போகிறதா? அதனாலே மற்றவர்களை விட இவர்கள் புத்திசாலிகளாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அமெரிக்காவை எலெக்ஷனை நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஏன் தெரியுமா? வெளியரங்கமாக அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படியா இருந்து வந்தது. அவர்கள் காசிலேயே இன் காட் வி ட்ரஸ்ட் என்று போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த டாலர் நோட்டை பார்த்தீங்கன்னா இன் காட் we trust. ஒன்னுக்கு மேல பாருங்க. Thank you sisters. In God we trust. ஆனால் இப்பொழுது இது பல ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது நிலைமை உண்மையை விட்டு வழிவிலகி சபைகள் எனப்பட்ட கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்களும் வழிவிலகி போய் தங்களுக்கென்று போதகர்களையும் போதனைகளையும் ஏற்படுத்திக் கொண்டு பொய்யின் காரியங்களை பற்றி கொண்டு கிளவி கதைகள்
கட்டுக்கதைகளை பற்றிக்கொண்டு மனுஷனுடைய பாரம்பரியம், மனுஷனுடைய கட்டளைகள், இன்று வரை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். As I said, கொஞ்ச நாளுக்கு முதல் தான் Pope in Rome அவர் வெளியரங்கமாக சொன்னார், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம். That is totally, absolutely against the law of Elohim. அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய ஒழுங்குகள், அவருடைய தோரா அதுக்கு எதிர்மாறானது. ஜனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்கோர்ஸ் உண்மையை விரும்புகிற பலர் அதை எதிர்க்கலாம், அந்த சபையை விட்டு வெளியிலே போகலாம். Things are getting terribly worse. So இப்பொழுது நாங்கள் இதை கவனிக்க வேண்டியது ஏனென்றால் உண்மை, நாங்கள் உண்மை, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் என்று உண்மையானவர் தேவனுடைய மகன், உண்மையின் தேவனுக்கு பிறந்தது உண்மையின் மகன். How is that? அவர் உண்மையின் ஆவி உயிர்த்தெழுந்த நாளிலே உண்மையின் மகன் உண்மையின் ஆவியை பெற்றெடுத்தார். ஆவியால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், உண்மையின் ஆவியால் பிறப்பது உண்மையின் ஆவியாய் இருக்கும். உண்மை அறிய விரும்புகிறவர்கள் உண்மை அறிவிக்கப்பட்டு உண்மை உள்ளே போனாலும் that brings a joy. உண்மை வெளிச்சம், உண்மை ஒரு ஆள். So கடந்த வருஷங்களிலே ஏறக்குறைய 4 வருஷங்களாக தேவன் ஒரு மனுஷனை தெரிவு செய்து, that's Donald Trump. உலக சரித்திரத்திலேயே எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத ஒரு செயலை அவர் வாக்குத்தத்தம் பண்ணி, மிக முக்கியமாக that Jerusalem will be the capital of Israel, அப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றி முடித்தார். எத்தனையோ மேய்ப்பர்கள், pastors, some prophets, some teachers அவரோடு சில முக்கியமான நாட்களிலே சேர்ந்து டாடியின் இடத்திலே, அது உயர்ந்தவரிடத்திலே ஜபத்திலே வழி நடத்தி இருக்கிறார்கள். They were surrounded by, I don't know whether we have a picture, by a lot of pastors. He calls for prayer. He believes in the scriptures. அவருடைய மருமகன் ஒரு யூதன், Jared Kushner, and he was a great friend of the Prime Minister Netanyahu and Israel. அவர் சொன்னபடி அதை நிறைவேற்றி வைத்தார். எனக்கு எப்பன்னு தெரியாது. And also he brought the embassy, United States embassy, from Tel Aviv to Jerusalem. ஒருவரும் செய்யவில்லை. பல வழிகளிலே தேவனுடைய ஜனமாகிய, தெரிவு செய்த ஜனமாகிய
இஸ்ராயலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உதவிகளை செய்திருக்கிறார். உண்மை வெளியே வரும். வெளியாக்கப்படாத ரகசியம், மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. உண்மை வழியிலே வரும். ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் பொய்யை விரும்புவார்கள். 12 பேர் வேவு பார்க்கிறதுக்கு கானானுக்குள்ளே அனுப்பின. அவர்கள் கடக்கிறதுக்கு முன்பதாக 10 பேர் பொய்யான செய்தியை, மனச்சோர்வடைய பண்ணும் செய்தியை விசுவாசமற்றவர்களாக பயந்து நடுங்கி இவர்கள் வந்து ஜனங்களுக்கு சொன்னார்கள். ஆனால் ஜோஷுவா காலேப் அவர்கள் மட்டும் அந்த 12 பேரிலே, காலேபை குறித்தும் ஜோஷுவா குறித்தும் தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தேன். ஜோஷுவா மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்தான். காலேபை குறித்து அதி உயர்ந்த தேவன், காலேப் மை சர்வன்ட், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய வேலைக்காரன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். I gave you all those எண்ணாகமம் 14:24 regarding Caleb, எப்படியாய் உத்தம இருதயத்தோடு அதி உயர்ந்த தேவனை பின்பற்றினான் என்று நாங்கள் வாசித்தோம். Now listen, ஜனங்கள் எல்லாரும் யாரை நம்பினார்கள்? பொய்யை. இரவாக அழுது புலம்பினார்கள். நாங்க போக மாட்டோம் கானானுக்குள்ள, எங்களுக்கு பயமா இருக்க, எங்களால போயிடாது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொய்யை நம்பி இருக்கிறவர்கள் அநேகம் பேர். இந்த மீடியா, most of the time the media vomits out lies. பொய்யை கக்கிக் கொண்டே இருப்பார்கள். பொய்யை முத்திரை போடுவார்கள். சாத்தானின் பிள்ளைகள், அவர்களுடைய தாப்பன் சாத்தான். Well, it's so. மீடியா வந்து ஒரு எலெக்ஷன் முடிவை தீர்மானிக்கிறவர்களா அல்ல. அதெல்லாம் உண்மையாக எல்லாம் கவுண்ட் பண்ணி எல்லாம் முடிய வேணும். நான் உண்மையை விரும்புகிறவர்களுக்கு இதை பேசுகிறேன், உலகத்துக்கு அல்ல. உலகம் நான் சொல்வதை கேட்காது. ஐஷுவாவை கேட்கவில்லை, என்ன கேட்க போதா? முதலில் கேட்காமல் இருதயத்தை மூடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். That's the Roman Catholics or the Anglican, the Methodist, the CPM, the AOG and all the spiritual ஆவிக்குரிய ஜனங்கள் எனப்பட்டவர்கள். நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மை உள்ளவர்கள் ஆராய்ந்து பார்த்து, இது என்ன, இது எப்படி, இது எத்தனையோ காரியங்களுக்கு உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கூல்ஸிலே, ஹாஸ்பிட்டல்ஸிலே, சர்ச்சஸ் வழிய, சர்ச்சஸ் எனப்பட்ட காரியாலயங்களிலே பெரிய அதிகாரிகள் சூழ்நிலையிலே உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையானவர் வரும்பொழுது டேடியோடு எல்லாவும் வெளியே கொண்டு வரப்படும். சிலது இப்பயே திறந்து பற்றுவார். இவர்கள் பொய்யை விரும்பி பொய்யை ஜீவித்து மதம் என்கிற ஒரு வஞ்சிப்பிலே மிதந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற பேர்
We're not worried about the other religion, whether Buddhism or Hinduism or Islam. I'm talking about the so-called Christians and those people who say, oh, read the Bible. Devil reads the Bible. அவனுக்கு வார்த்தை எல்லாம் தெரியும். அவன் சொல்ல போனால் கூடுதலாய் விசுவாசிக்கிறான் தேவனுடைய வார்த்தை உண்மை என்று. அவன் கூடுதலாய் விசுவாசிக்கிறான் உண்மையை. யேசுவா அவர் அது உயர்ந்த தேவனின் உன்னதமானவரின் மகன் உண்மையினார் என்று எங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்தவன் எனப்பட்டவன் நம்ப மாட்டான். அவன் பாரம்பரியத்திலே ஒரு கனவு போன்ற ஒரு ஜீவியத்திலே மதக்குறான். எப்படியே நான் இப்படியே ஒருவருக்கும் தொந்தரவு பண்ணாத ஒரு மண்டபத்துக்கு கீழே போயிருந்து ஒரு அதிகாரம் 2 அதிகாரத்தை 2 அதிகாரத்தை வாய்ச்சி போட்டு நான் செத்தால் அப்படி இப்படி என்ன பண்ணா நான் பரலோகம். ஒரு லோகமும் இல்லை, ஒரு லோகமும் இல்லை. இன்று வரை தம்முடைய காலத்திலே டொனால்ட் ட்ரம்ப் was helping and blessing for Israel. இஸ்ரேல் தேவன் தெரிவு செய்த நாடு, ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு வந்து காட்டின நாடு. That's why we need to see what's happening in the world. உலகத்திலே என்ன நடக்கிறது, அத்திமரத்துக்கு என்ன நடக்கிறது, இஸ்ரேல் எப்படிப்பட்டவர்கள் அதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தேங்க்யூ டாரி. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பு probably around 2006-7 or 2005 Iran Prime Minister overall, Ahmadinejad, his name is still living. இஸ்ரேலை தேசப்படத்திலே இல்லாதபடிக்கு அழித்து போட வேண்டும் என்று பகிரங்கமாய் சொன்னான். அந்த காரியம் ஏற்கனவே இப்படியாய் கூறப்படும் என்று டேனி மௌனும் பரிசுத்தாவை அவர்கள் டேவிடுக்கு ஊடாக அதை அறிவித்திருந்தார். I think it's what is that, Psalm 80. நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். Psalm 83 ஒன்று, தேவனே மௌனமாகிறாதே. This is what revealed to David. Watch. தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மாயிராதையும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து தேசங்கள் உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது உம்மிலே தங்கி இருக்கிறவர்களுக்கு இஸ்ரேல் விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். நீ படிப்பாய். ஜாதிகள் கொந்தளித்து விருதா காரியங்களை பேசுவானே. அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும், அதாவது ஜூயிஷ் பீப்புளாக இராமல், இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்றார்கள். This was absolutely openly, they said in the news that this Prime Minister at that time, Ahmadinejad from Iran,
அதே நேரத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பிரைம் மினிஸ்டரை கற்பத்திலே அவன் பிறக்கிறது 250 வருஷங்களுக்கு முன்பதாக தேவன் முன்கூட்டியே அறிந்தவர் எல்லாவற்றையும். அவனை என் ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டார். வாசித்து பார் 45. அப்படியான ஒரு மனுஷன் பிறந்து கோரஸ் ராஜா, he became the king of Iran. ஈரானின் ராஜாவாக. இது 45 இருக்கிறது. உனக்கு என்ன தெரியாது, எனக்கு என்ன தெரியும். நான் உன்னை உருவாக்கினேன் என்னுடைய வேலைக்காக. எப்படி தட்டேனாது அவனை. நான் செய்வதை தடுப்பவன் யார்? எப்படி வாசிக்கிறாய் வேத புத்தகத்தை? உன்னை கொடு. ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் வராத உண்டு. மோட்டர் சைக்கிள் மாதிரியா ஒரு பரபரப்பு இருக்கா? ஒரு ஆர்வம் இருக்கா? So that's why we need to see what's happening. சில காரியங்களை என் கண்கள் கண்டதும் என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை. தேவன் தெரியும், நான் உண்மையை சொல்லுகிறேன். Anyway, I don't want to publicly tell about this person. They are now beginning to trust in Biden. Biden is not the president yet. அவர் இன்னும் ஜனாதிபதி இல்லை. மீடியா சொல்லி இருக்கிறது. தேவன் இன்னும் முடியவில்லை. செத்தாக்கள் எல்லாரும், அநேகம் பேர் செத்தவர்கள் ஓட் பண்ணி இருக்கிறார்கள். அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் இப்படி என்று கேட்கிறாயா? உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள்ளாய் இருக்கிறது. உலகம் அனைத்தும் உண்மைக்கு பின்னாலே போகிறவர்கள், உண்மையினால் பிறந்தவர்கள், உண்மைக்கு சாட்சியாயிருக்கிறவர்கள். பூமியின் கடையார்ந்தர் மட்டும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறேன் என்று சொன்னார். தண்ணி வாயிலே நட துண்டு பிரசனத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, சொந்த அப்பாவை ஏற்றுக்கொள்ளு. கிளவி கதை. You stand for the truth. பூமியின் கலையாந்தரம் மட்டும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அர்த்தம் அவர் உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தார். அவராலே பிறந்தவர்கள் உண்மைக்கு சாட்சியாக இருப்பார்கள். The truth is a person. Jehovah's Son, Jesus Christ, Yeshua the Messiah. So that's why we are seeing now. இப்பொழுது போராட்டம் ரெண்டு பிரிவு தலையங்கங்களுக்கு கீழே நடந்து கொண்டிருக்கிறது. The fight
A fight is going on. Even in the heavenlies. வான மண்டலங்களிலே உண்மையை அறிந்த நீயும் நானும் உண்மைக்கு ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் உண்மையை பிடித்துக் கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் பேசாமல் இருக்க முடியாது. உன் வாயை எப்ப திறப்பா? சோத்தாள்ளி வாய்க்குள்ள போடுற நேரம் மட்டுமா? புட்டையும் இடியப்பத்தையும் உண்மை சாட்சி கொடுக்க பிறந்தேன். யேசுவா சொன்னார். கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? உண்மைக்கு சாட்சி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. There is a fight between light and darkness. ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே போராட்டம், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது உலகெங்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, இதுவரையிலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது divided states. Divided. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று கூறப்பட்டது அமெரிக்க பிரிந்த நாடுகள். ஏன்? First of all, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? I don't know how many would take the scripture and preach what I'm going to say. யேசுவா சொன்னார், அவர் கொண்டு வந்த வார்த்தைகளிலே பூமிக்கு சமாதானத்தை ஏற்படுத்த நான் வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? Do you think I came to bring peace on earth? No. சமாதானத்தை அல்ல, பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். Get that scripture. I came to bring division. பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். உலகம் அனைத்தும் பொய்க்குள்ளாய் கிடக்கிறது. தேவஜனம் எனப்பட்டவர்கள் கூட பொய்க்குள்ளாய் இருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை ஒரு வாசிப்போம். லூக் 12. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினை உண்டாக்க வந்தேன். Hey, listen. Yeshua came to bring division in the family itself. குடும்பத்திலே கூட வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் எந்த ஐக்கியம் இல்லை. So he is the light of the world. பூமிக்கு ஒளி அவரேதான். அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். So he says, you think that I came to bring peace? Not peace, but division.
சமாதானத்தை அல்ல, பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். இது பொது ஜனங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து என்ன அவர் அடிப்படை உண்மை? இதை அறிவிப்பார்களா? எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தெரியும்? எத்தனை சபைகளிலே இதுவரை இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டார்கள்? பிரிவினை எதுக்கு? ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே பிரிவினை, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே பிரிவினை, நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே பிரிவினை. Good and evil cannot be together. நன்மையும் தீமையும் ஒன்றாயிருக்க முடியாது, கைகோத்து நடக்க முடியாது. உண்மையும் பொய்களும் ஒன்றாக சேர்ந்திருக்குமா? No. கழுகு கழுகோடு சேரும், காகம் காகத்தோடு சேரும். ரெண்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாது. சேதமாக பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். That's what's happening in the United States now. இப்பொழுது உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலே போராட்டம் நடக்கிறது. செத்தவர்களுடைய பெயர்களை எடுத்து ஓட்டிங் கொடுத்திருக்கிறார்கள். யாரு சொன்னார்கள்? பைடன் ஒரு சவக்காலைக்கு போய் அதுல நின்று அவர் சொல்லுகிறாராம், தேங்க்ஸ் ஃபார் வோட்டிங் ஃபார் மீ. எனக்காக ஓட்டுகளை போட்டதுக்காக நன்றி என்று அந்த கல்லறையை பார்த்து சொல்ற மாதிரி. ஏனென்றால் உண்மை வெளி வந்து கொண்டிருக்கிறது. உண்மையை விரும்புகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உண்மை வரத்தான் வேணும், எந்த மதமாயும் இருக்கட்டும். 2500 மதங்கள் இருக்கின்ற வைப்பமே. எவர் சொல்லுவார்கள்? இல்லை, நாங்கள் பொய்யை விரும்புகிறோம், நாங்கள் பொய்யை நம்புகிறோம், நாங்கள் பொய்யிலே நடப்போம். சாத்தானின் பிள்ளைகள் மட்டும் அப்படி சொல்லுவார்கள். சாத்தானின் சபை இருக்குது அமெரிக்காவிலே, சான் பிரான்சிஸ்கோ, இன்னும் மற்ற இடங்களிலே. அதான் 10 கட்டளைகளை எடுத்து போட்டு அதில் ஒருவன் 2 தர காரால கொண்டு போய் அதை அந்த மொனியூமெண்ட் உடைச்சு போட்டு அதுக்கு 2 தரக்கா உடைச்சது. அவன் கேட்ட பொழுது போலீஸ்காரர்கள் என்ன சொன்னான்? வெல், பேய் எனக்கு சொன்னது இதை அடிக்க கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, அல்லது விக்கிபீடியாவில். அதுக்கு பிறகு கொண்டு வந்து வச்சார்கள் என்ன சுரூபம் அந்த இடத்துல. Look at that. கருப்பிச்சையில ஆற்ற முகம், பின்னால பெரிய சட்டை, அது இருந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்கா. I'm not quite sure exactly what city it was. See? Now, உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலே போராட்டம். உண்மை உள்ளவர்கள், உண்மையிலே நடக்கிறவர்களுக்கும் பொய்யர்களுக்கும் இடையிலே போராட்டம். அதான் முழு பொய்யை மோதுறார். என்னமோ சொல்லுவார்கள், அது நான் இலங்கை பழமொழியை சொல்ல இயலாது. ஆட்டை குறித்து சரியா, கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு இடையிலே என்றாய், எங்க முன்னால் ஓடுறாய், இன்னும் பொறிக்க இல்லையே. உண்மை உள்ளவர்கள், நாங்கள் உண்மைக்கு நிலைச்சு சாட்சியாக இருக்கிறவர்கள், எங்களோட சகோதரங்கள் அமெரிக்காவிலே மட்டுமல்ல எல்லா இடத்திலும் உண்மையை விரும்புகிறவர்கள், யேசுவாவினாலே பிறந்தவர்கள், அது உயர்ந்த தேவனால் யேசுவாவின் வாசல் கூட வாசல்
உண்மை வாசல். நானே உண்மை, நானே வாசல். அவர்களுக்கு நாங்கள் ஜெபத்திலே தாங்க வேணும். டாடி நோ, உண்மை வெளியே வரத்தான் வேணும். We are not siding America. We are not siding Donald Trump or hating Biden. No, we are siding the truth. We are on the side of the truth. எது உண்மையோ அது வெளியிலே வரட்டும். எங்கேயும் கூட 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 எத்தனையோ ஆயிரம் 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 10,000 50,000 1,34,000 கள்ள ஓட்டுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இவ்வளவு விதமாக ஏன் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்க்கப்படுகிறார் என்பதை எனக்கு கொடுத்த அறிவிலே வெளிச்சத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவராவது இஸ்ராயலுக்கு ஒரு பன்னாடை கொடுத்தாலும் உனக்கு விளங்கும்படியா சொல்றேன், ஒரு சின்ன நெருப்பு பட்டி கொடுத்தாலும் பேய்க்க முடியாது. இஸ்ராயலுக்கு யாராவது ஆசீர்வாதமே இருந்தால் பேய்க்க முடியாது. அவருடைய தேசம், அவர் வரப்போகிற தேசம், அவர் தெரிவு செய்த ஜனம் பலவிதமான வேத வாக்கியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. இன்று வரை தேசங்களை குறித்து, இஸ்ராயலை குறித்து, அவருடைய மகனை குறித்து நிறைவேறி முடிந்தது. இன்னும் நிறைவேற வேண்டியவைகள் காத்து கொண்டிருக்கிறது. அத்திமரத்துக்கு என்ன நடக்குது என்று கவனித்திருக்க வேண்டும் என்று அத்திமரம் இஸ்ராயல் இயேசுவாவை சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏற்பட்ட ஜனங்களுக்கு I don't know about, well, it's true. I was in Canada for some time and then, you know, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆர்வமாக தோண்டி படுக்கிறார்கள். 100-2-3 வெள்ளக்காரங்களே தான், ஏசியாக்காரங்களே தான், ஆசியா அங்கே இருக்கிறவர்கள், அமெரிக்கா, கனடா, Europe, Switzerland, Germany, France, everybody is caught up by the busyness of life. எல்லாரும் இந்த வாழ்க்கையின் துரிதமான வேலை அந்த இதில் எப்படிப்பட்டு இருக்கிறார்கள். We are going to find time. நீ சொல்லு, எப்ப கடைசியாக எங்களை குறித்து சிந்தித்து அவருடைய நெருக்கமாய் பேசுறடி. நடக்கிற அசம்பாவிதங்கள், வஞ்சிப்புகள், அந்நியாயங்கள், வேணுமென்றே உண்மையை அநீதியிலே புதைக்கிறவர்கள். முழு மூச்சாக பேய் இஸ்ராயலை இன்று வரை வெறுக்கிறபடியால் இயேசுவா எருசலேமை குறித்து பேசும் நேரத்தில் எருசலேமை சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். சபை இன்றைக்கு அறிந்திருக்கிறதா? 95% தெரியும். அதுக்கும் கூடத்தான் உலகெங்கும் நான் சொல்கிறேன், மகாராஜாவின் நகரம். இயேசு கிறிஸ்து சொன்னதே, உண்ட ஏசப்பாண்டி சொல்லுகிற உனக்கு தெரியாத ஏசப்பா. மத்தேயு 5:35 அது மகாராஜாவின் நகரம். அவர் வந்து அங்கதான் அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட போகிறார்.
ஜாதிகள் எல்லாரும் அங்கே ஓடி போவார்கள். எல்லா மலைகளையும் விட யெகோவா அவருடைய மலை உயர்ந்திருக்கும். உலகத்தின் ஜனங்கள் எல்லாமே ஓடி போவார்கள். மகிழ்ந்து பாடு சீயோன் பிள்ளைகளே, நான் வந்து உன் நடுவிலே குடியிருப்பேன். சகரியா தீர்க்கதரிசி 2:10. So all eyes are focused as far as heaven is concerned. பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அதி உயர்ந்த தேவனும் மகனும் சவக்குழியிலே உண்மைக்காக மரித்தவர்கள், உண்மையிலே நடந்தவர்கள், உண்மையால் பிறந்தவர்கள், அவருடைய பரிசுத்தவான்கள் சவக்குழியிலே இருந்து எழுப்பப்பட்டு அங்கே போய் இந்த ராஜ்யத்திலே பங்கு பெற்ற மற்றாக்கள் எல்லாரும் இந்த சரீரம், மாமிசம், ரத்தம், எலும்பு அதிலே விடுபட்டவர்கள் இருப்பார்கள். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பல மடங்காக, இப்பொழுது 9 கோடியோ என்னமோ, அந்த நேரம் 50 60 கோடியாக மாறும் உலக ஜனங்கள். இது யாவும் உண்மை. இதனாலே பிசாசு முழு மூச்சா எதிர்க்கிறது. இஸ்ரேல் தேசத்தை இதுவரையிலும் மற்ற நாடுகள் மூலமாக அவர்களை அழிக்க வேணும், குண்டு போட வேணும். இன்றைக்கும் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலே. See, they're getting ready for war. Why? Satan hates Israel with all his heart. அவன் முழு இருதயத்தோடு பலத்தோடு இஸ்ரேலை எதிர்க்கிறான். So இஸ்ரேல் தேசத்துக்கு 4 வருஷமாக உதவி செய்து அவர்களுடைய அந்த பட்டணம் எதிரிகளால் ஏற்கனவே பிடிபட்டு இருந்தும் அதை தலைப்பட்டணமாக்கி இப்படியான ஒரு ஜனாதிபதியை போய் பார்த்துட்டு இருக்குமா? You tell me. உனக்கு ஆவிக்குரிய கொஞ்சமாவது உணர்வு இருந்தால், எனக்கு யாராவது படம் கொண்டு வரண்டாலே பேக பிடிக்குதில்ல. ஏதாவது ஒரு காரியம் So I don't want to say what things. You don't need to know that. So இன்று வரை சாத்தான் பொய்யர்களுக்கூடாக இந்த டொனால்ட் ட்ரம்ப், the former president, எதிர்த்து கொண்டிருக்கிறது. இப்ப கள்ள ஓட்டுகளையும் அதுகளையும் எல்லாவற்றையும் பிடிச்சு எண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் கோபப்பட வேண்டும்? யார் சொன்னது தேர்தல் முடிந்தது? Who? The media? No. vote பண்ணாக்கள், vote போட்டாக்கள், அதுகளை உண்மையான ஓட்டுகளை எண்ணி பொய்யானவைகளை புறம்பாக்கி முடிவை சொல்ல வேண்டும். எந்த பக்கமோ அது பரவாயில்லை, உண்மை வெளியே வர வேணும். அதான் நடந்து கொண்டிருக்குது. நீ உண்மையை விரும்பி உண்மையிலே நடக்கிற ஆள் என்றால் ஒன்றில் அள வேணும், நீ கோபப்பட வேணும், சும்மா இருக்க இயலாது. இப்படி நாம் யாருக்கும் கூடியல்லும் ஐயா, ஆறாண்டாலும் எங்களுக்கு என்ன, எவனும் ஆளட்டும்.
சரியில்லாத காரியம். It is fight between the people of God, Elohim, and the people of Satan. தேவனுடைய மெய்யான ஜனத்துக்கும் பிசாசின் ஜனத்துக்கும் இடையிலே அமெரிக்காவிலே போராட்டம். பிசாசு பொய்யன், தேவன் மெய்யான ஒரே தேவன். தேவனுடைய ஜனம் எனப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற வழியால் அழைக்கப்படுகிற நிறைய பொய்யர்கள், நிறைய. அதான் அவரே சொல்லிட்டார், அநேக பேர் அகலமான பாதையாலே விரிவான வாசலுக்குள்ளாலே போவார்கள். அது உலகத்தின் வழி. ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். வெளியிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. It's a fight between good and evil, truth and lies. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே போராட்டம் அமெரிக்காவில். உண்மைக்கும் பொய்களுக்கும் இடையிலே போராட்டம். கொஞ்சம் பொறுங்குவன், அவதிப்படுறார்கள். You don't go by personality, you go by the truth. ஒரு ஆள் உருவத்தை பார்த்துட்டு, மூஞ்சையை பார்த்துட்டு, அவர் கேரக்டர் பார்த்துட்டு அப்படி. Now what are the principles? மீடியா அறிவித்திருக்கிற இன்னும் சரியான உண்மைக்கு வராத ஜனாதிபதி பதவியும் உதவி ஜனாதிபதி பைடன் and Kamala. கமலாவின் ஆணிவேர் தேவனுடைய உண்மையின் பிள்ளைகளுக்கு, உண்மையிலால் பிறந்தவர்களுக்கு தெரியும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க முடியாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க முடியாது. Now these two are especially நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்திலே கொரோனாவை போல அதிகரித்து பரவி கொண்டிருக்கும் பொய்யும் வஞ்சிப்பும் அநேகம் பேர் பிடிபட்டு இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் பிடிபட்டார்கள். 12 ஸ்பைஸிலேயே 10 பேர் பிடிபட இல்லையா? பேய் அவர்களை தடை பண்ணவில்லையா? எல்லாரும் அதை விசுவாசி கானானுக்குள்ளே போக முடியாதபடி தேவனுடைய கோபாக்கனைக்கு உள்ளாக கொண்டு வரவில்லையா? Come on, if you believe the truth, உன்னிடத்தில் உண்மை உண்டானால் நான் சொல்வதை கேள். பொய்யை நம்பி இருக்கிறார்கள் இன்று வரை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். உண்மைக்காக நிலைச்சிருக்க இயலாது. அதான் இயேசுவா சொன்னார், நீங்க வேத வாக்கியங்களை வச்சு படிப்பிக்கிறீங்க, ஜனங்களுக்கு படிப்பிக்கிறீங்க, நீங்க பிரதானமான இடங்கள்ல இருக்கிறீங்க, நீங்க வித்தியாசமான உடுப்பு போட்டிருக்கிறீங்க. நான் தேவனிடத்தில் இருந்து அவர் கொடுத்த உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். உண்மைக்கு பூமி எதிர்க்கும், பூமியதான் குடிகளும் எல்லாரும் சாத்தானின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறார்கள்.
அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உண்மையின் வாசலால் உள்ளே போய் உண்மையால் பிறந்து அவருடைய ஆடுகளில் ஒன்றாகி இந்த வாழ்க்கையை வறுத்து உண்மையை படித்துக் கொண்டு உண்மைக்கு பின்னாலே போகிறவர்களுக்கு தெரியும் நான் சொல்லுகிறதே என்னென்று. சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவ சொன்னார், இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேர். ஏன்? உண்மை ஒரு பக்கம், பொய் ஒரு பக்கம். அங்க பாசம் இருக்க முடியாது, அங்க ஒத்து போகிற காரியம் இருக்க முடியாது. ஒத்து போகிற இருந்தால் என்னடி பிரிவினை வரும்? நான் இதை பேசும் நேரத்திலே ஒரு தம்பதிகள் அதுக்கு பிறகு நின்று போனார்கள், சபை கூடுதலுக்கு வராமல். அதுதான் கடைசி. என்னடா இது? நான் அவர் சொன்ன வார்த்தையை சொல்ல போய் சேர்ந்த இடம் எது? ஐந்து பேருக்கு விரோதமாய் 3 பேர், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேர். அரே, that is wonderful. 3 பேருக்கு விரோதமாய் 2 பேர். இதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் 3 பேர் உண்மையை வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டார்கள். 2 பேர் வெளிச்சம் கிடைக்கவும் இல்லை. எப்படி பிடிக்கிறது? ஒருவேளை 2 சகோதரர் அல்லது அந்த 2 பேர் தாயும் தகப்பனும். ஏன் அப்படி? அப்படித்தான். I came to bring division between the truth and lies. உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலே டிவிஷன், நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலே டிவிஷன், தேவனுடைய பிள்ளைக்கும் பிசாசும் பிள்ளைக்கும் இடையிலே டிவிஷன், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இடையிலே டிவிஷன், ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே டிவிஷன். ஆனா இது எல்லாத்தையும் கூழாம்பாணி ஆக்கி இருக்குது பேய். கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட மண்டபங்களிலே எல்லாம் ஓகே. மற்றவர்கள் நாங்கள் மாறி மாறி கல்யாணம் கட்டினால் அவர்களையும் எல்லாம் கொண்டு வரலாம், அவர்களுக்கும் ரட்சிப்பு தேவை. அப்ப மாறி மாறி கிடக்கிற பேய், சோலைகள் திரிகிற பேய் எல்லாத்தையும் கட்டி உள்ளே கொண்டு வருவோம். எல்லாருமாக ஒன்றாக செய்து நாரின பழங்கஞ்சி பழம் சாம்பாராக இருப்போம். அதை தேவன் விரும்புகிறார். கொடுக்கிற எச்சரிப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவா சில சபைக்கு வந்த நண்டாக்க படுக்கையில போடுவேன். அவள் மனம் திரும்பவில்லை, அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன். கொஞ்சுவேன் அல்ல, கொல்லுவேன். யார் சொன்னது? உனக்கு இது தெரியாட்டி ஏன் இருக்கிறாய் கிறிஸ்தவ சபையில்? உனக்கு தெரியாட்டி சொல்லக்கூடாது, தெரியாமலேயே இது. ஏனென்றால் நீ விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வேத எழுத்துக்களிலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்ல. It's a different person. So நாங்கள் பாருங்கோ,
யோகனான் 12:23 இதில் இருந்து வாசிக்க போறேன். பரிசுத்த வேதாகமம் புதிய தமிழ் இலக தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களோட கொஞ்சம் பேர்ல இருக்குது, இன்னொன்று இருக்குது, அது இன்னும் பிரிண்ட் பண்ண பரவில்லை. அதான் ERV-TA, அது ஒருவரும் இன்னும் பிரிண்ட் பண்ண இல்லை. இப்போ இலக தமிழில் இருக்க பார்ப்போம். அப்பொழுது யெகோவா மனுமகன் அவர்தான் மைமைப்படுவதற்கான நேரம் வந்தது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இப்படி ஒரு செய்தி ஊடகம் சொல்லுமா? தேடி எடுக்கலாமா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். கோதுமை மணி பப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது ஒரு தனித்த விதையாகவே இருக்கும். அங்க மணி இஞ்ச விதை. அப்படி கோதுமை விதையானது என்று போட்டிருக்கலாம். மணி தனித்த விதையாகவே இருக்கும். ஆனால் செத்தாலோ அநேக விதைகளை விளைய செய்யும். அநேக விதைகள், அநேக பழங்கள், பழங்களுக்குள்ளே விதைகள். தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் வாழ்க்கை, இந்த தற்காலிக வாழ்க்கையை வெறுக்கிறவனோ நித்திய வாழ்வுக்கென அதை காத்துக் கொள்வான். ராஜ்யத்தின் வாழ்க்கை. எனக்கு பணி செய்கிறவன் அவனோ கேள். அதை குறித்து தான் நாங்க பார்க்கிறோம். அந்த மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இதுல வந்திருக்கோடும் உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். எனக்கு பணி செய்கிறவன், எனக்கு வேலை செய்கிறவன் அவனோ என்னை பின்பற்ற வேண்டும். இது இலக தமிழ். என்னை பின்பற்ற வேண்டும். must follow me. என்னை பின்பற்ற வேண்டும். என்னை யார்? அது இந்த தேவனின் மகன். என்னை என்று சொல்றது அவர்தான். அவர் என்ன சொன்னார்? நானே உண்மை. அப்ப இப்படி வாசிக்கலாம் தானே. ஒருவன் எனக்கு வேலை செய்கிறார், எனக்கு பணி செய்கிறவன் அவனோ அவன் உண்மையை பின்பற்ற வேண்டும். அப்படி இருக்கு. இயேசுவை பின் செல்வது என்றால் உண்மைக்கு பின்னாலே செல்வது. உண்மையை பிடித்துக் கொண்டு வாயிலை உண்மை, இருதயத்திலே உண்மை, எழுத்திலே உண்மை, ஃபார்ம் ஃபில்அப் பண்ற நேரம் உண்மை, கடையில உண்மை. அவன் கூட காசு தந்தான்டா திருப்பி கொடுக்க இல்லை, நீ கூட தந்துட்டாய். கடைக்கு வழியால கொஞ்சம் காசு விழுந்திருந்தால் 1000-2000 ரூபாய் தூக்கி சரியான இடத்துல சிலவுல கடைக்காரனே கடனாயிருப்பான், அவன் போட்டுருவான் பக்கெட்டுக்குள்ள. யாரும் வெளியில போற நேரம் போட்டிருப்பாங்க கீழே. அதாவது அவர்கிட்ட சொல்லி போட்டு நீ கொண்டு போய் அதை வைத்து இருக்க வேண்டும், தொடாமல். யாராவது வந்து கேட்டாங்கண்டா இப்படி 2000 ரூபாய் காணல, நான் கடைக்கு வந்தேன். அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள்
பொய்யர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் போட வச்சார். என் ஜெபம் கேட்டார். கர்த்தருக்கு தோத்திரம். இதான் இன்றைய கிறிஸ்தவம். தவம் இருந்து உள்ளே வந்தார்கள். உன் ஜீவியத்தை ஆராய்ந்து பார். ஒருவன் எனக்கு வேலை செய்தால் அவன் என்னை பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்ற வேண்டும் கட்டாயம். உண்மையை நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய ஊழியக்காரனும் அங்கே இருக்கும். எனக்கு பணி செய்கிறவன் எவனை என் டாடி கானம் பண்ணுவார். அதெல்லாம் அங்காலே இருக்கு. இப்ப கோதுமை மணி முடிந்து இந்த வாழ்க்கைக்கு சாகாமல் நாம் கனி கொடுக்க முடியாது. தனியா ஜீவித்து போட்டு சாகு, நோ ப்ராப்ளம். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும். So we need to stand for the truth. இந்த தேவனுடைய உண்மையின் வார்த்தைகளை பிடித்து அதிலே நாங்கள் நிலைத்திருக்காவிட்டால் உலகத்தில் எதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க போறோம்? அது பொய்யெல்லாம் நடக்குது. உண்மை எந்த இடத்தில் நீ உண்மைக்காக வாயை திறக்க வேண்டும். No, this is the truth. இதுதான் உண்மை. பொய்கள் பெருகிக் கொண்டே போகிறது. ஜனங்கள் குடும்பங்களிலே காரியாலயங்களிலே நீதி செத்து போகிறது. ஆக்களுக்கு இதை எடுத்து அனுப்புங்க. நான் சொன்னதை நீ எதுக்காக நிற்கிறாய்? ஏன் ஜீவிக்கிறாய்? நீ இன்னொரு 150 வருஷம் ஜீவிச்சாலும் என்ன பிரயோசனம்? கொஞ்சு போய் கிடக்குது மரம், ஒரு கனியும் இல்லை. ஆக உள்ளது அந்த மண்டபத்துக்கு போய் வீட்டை போறதுதான். இரண்டால் அந்த வாங்குகளுக்கு வித்தியாசமான மரம் சூடு தேவையாம். உன் பின்பக்க சூடு கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்குமா? அதாவது இதை எடுத்து சொல்லு. இந்த லிங்க் எடுத்து அனுப்பு ஆக்களுக்கு. உண்மை உள்ளவன் செவி கொடுப்பான். உண்மை உள்ளவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். நம்முடைய டாடி அதி உயர்ந்த மெய்யான ஒரே தேவன். அவருடைய மகன் உண்மையானவருக்கு பிறந்தவர். நானே உண்மை என்று வந்து சொன்னார். I am the truth. அப்படிப்பட்டவரே இந்த வேத எழுத்துக்கள் வைத்திருந்தவர்கள் அவரை நம்பவில்லை. No, they didn't believe. அந்த 8:43 that's what you know. உண்மை உள்ளவரும் அவரது ராஜ்யமும் வர வேணும். அல்லாவிட்டால் முடியாத காரியம். ஜான் 8:45 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஏனது அவர்களிடத்தில் உள்ளே உண்மை இல்லை. அவர்கள் பொய்யை சாப்பிட்டு சாப்பிட்டு ஊறி போச்சு. ஊறி போச்சு.
கள்ளமா வேண்ட வழக்குகளை ஜனங்கள் அப்படியா அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. முழுக்க முழுக்க கள்ளம். உலகத்தாருக்கு படவே படாது. தேவ ஜனம் என்னப்பட்ட ஒன்றும் மாற்றமில்லாத கிறிஸ்தவர்கள் ஏற்படவே படாது. அப்படியா? அவன் கள்ளனா? இவன் கொள்ளைக்காரனா? அது கள்ள பாஸ்டரா? படாது. தேவனால் உண்டானவன் தேவனுடைய உண்மைக்கு செய்திக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். Stand for the truth. அவர் இதிலே சொன்னால் இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று எத்தனை பேர் நம்ப போறான்? That's okay. எங்கட வாழ்க்கையை நாங்க பார்க்கத்தானே வேணும். எனக்காக ராஜ்யத்துக்காக இந்த வாழ்க்கையை இழக்கிறவன் நித்திய காலமாய் அதாவது வரை இருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கை அதை பெறுகிறது மட்டுமல்லாமல் அவரோடு ஆளுகை செய்கிறது மட்டுமல்லாமல் இப்பொழுது நூறத்தனையாய் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நீ தனித்து இருக்க மாட்டாய். தாய்மார், தாப்பன்மார், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், நிலங்கள், வீடு வாசல்கள். Why don't you believe that? வீடு இல்லாதாக்கள் அதை காணுங்கவர். உன்னை தனித்து இருக்கும்படி கூப்பிடவில்லை. நீ கனி கொடுக்க வேண்டும். இந்த காலத்தில் நீ கொண்டு வரப்பட்டது அதற்காகவே. என்ன காரியங்களை எல்லாம் ராஜ்யத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து விட்டு இருக்கிறாய் என்று அவருக்கு தெரியும். எதற்காக மற்ற உண்மை உள்ளவர்கள் ஜனங்களோடு ராஜ்யத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து நீ அவர்களுக்கு கிட்டமாக ஜீவிக்க விரும்புகிறாய் என்பது அவருக்கு தெரியும். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பீட்டர் கேட்ட பொழுது யாவையும் நாங்கள் விட்டு வந்தோமே. இந்த வாழ்க்கையிலே நூறத்தனையாக ஓயா துன்பங்களோடு கூட ஏன் தேவன் தம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கும் நேரத்திலே சூழ்ந்திருக்கிறவர்கள் எரிச்சல் அடைவார்கள். அதிலே முதல் இருதயம் மாறாத அவராலே பிறக்காத கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனக்கூட்டம் ஊழியக்காரர்கள் எனப்பட்டவர்கள், நல்ல மேய்ப்பனை அறியாதவர்கள், வாசலு கூடாக உள்ளே போகாதவர்கள், பக்க வழியாய் வந்தவர்கள், மதலாலே குதித்தவர்கள், வழி என்ன, உண்மை என்ன, வாழ்க்கை என்ன அறியாதவர்கள். அவர்களாலே நெருக்கம் உண்டு. ஓயஸ், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அப்படி மட்டும் மந்திரவாத ஜபங்களும் எட்டிச்சல் பொறாமையினால் ஒரு சகோதரி வாயை திறந்தார். இதான் முதல் தடவையாக சொல்லுகிறேன். ஓ, நினைக்க முடியாத வார்த்தைகள் வாயாலே ஜபத்திலே அது இதெல்லாம். ஒரு தடவை ஜபத்திலே வழிநடத்தும்படிக்கு ஸ்டேஜிலே கூப்பிட்டேன். ஒரு வார்த்தையும் வாயாலே வரவில்லை. என்னோட பேசும் நேரத்தில் சொன்னா
வாய அடைச்சு போச்சு, ஒன்றுமே வர மாட்டேன். ஓ well, அவனாரு சொன்ன மாதிரி you can fool some people for some time, not all the people and not all the time. No. உண்மைக்காக நிற்க அழைக்கப்பட்டோம். யேசுவா உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி அங்காலே எல்லாம் வருது. ஒருவன் எனக்கு வேலை செய்தால் அவன் என்னை பின்பற்றத்தான் வேணும். சர்ச்சுக்கு போவானும் என்னை பின்பற்றுகிற, நான் இன்றைக்கு சொன்னேன் என்னை என்றதை எடுத்து போட்டு அவர் சொன்னார் நானே உண்மை என்று. என்னை என்றதை மேலுக்கு போடு உன் வேத புத்தகத்தில். உண்மையை பின்பற்றத்தான் வேணும். அவரே உண்மை. யேசுவாவுக்கு பொய்யர்களோடு வேத வாக்கியங்களை வைத்துக் கொண்டு பொய்களிலே நிலைத்திருந்து பொய்ய பேசி பொய்யினால் பிறந்து தங்கள் தகப்பன் பேய் என்று அறியாத ஜனங்களோடு தான் மோதினார். அது வடிவாக ரெக்கார்ட் பண்ணி இருக்குது யோவான் 8ஆம் அதிகாரத்தில். And finally he has to say, your father is a devil. He's been a liar from the beginning. அவனிடத்தில் உண்மை இல்லை. உலகம் பொய்யத்தான் பேசும், உலகம் பொய்யத்தான் சைட் பண்ணும். நீ அப்படி இராத, மனம் திரும்பு. வேத வாக்கியங்கள் எல்லாமே உண்மை. யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் முழுவதுமே உண்மை. ஆனால் எனக்கு இந்த நேரத்திலே தெரியவில்லை, சில இடங்களிலே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் சில இடங்களில் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லது உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Our time is up today. By the way, we are having on and off showers and rain and Sri Lanka. It's a blessing. And receive the blessings. Yavareka, Yehovah, Vaishmareka, Yair, Yehovah Panavileka, Vioneka, Isa Yahweh, Yehovah Panavileka, Vaizameka, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் அதி உயர்ந்த ஒரே பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்தாரு. ஆமென், ஆமென். உண்மையின் பிள்ளையால் பிறந்தால் உண்மைக்கு பின்னாலே செல்ல உண்மை ஒரு ஆள் நீயும் நானும் அழைக்கப்பட்டோம். நடந்து கொண்டிருக்கிறதுகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லாது. அப்படியானால் உண்மை உனக்கு உரைக்கவில்லை. உண்மைக்கு சாட்சி கொடுக்கவே இயேசுவா பிறந்தார். நீயும் நானும் அப்படியே இருக்க வேண்டும்.
Pray for America. Pray for Donald Trump. Pray for Israel. தேவன் தமக்கு சித்தமானதை நடப்பிக்க. God bless you, and till we meet, God willing, tomorrow. See you all. Be blessed. Bye for now.